வணக்கம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒன்று போடுறதுக்கு தீர்மானிச்சேன். முட்டை பொரிப்பது எப்படி என்பது சம்மந்தமான ஒரு வீடியோ உண்டு. அதான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ வந்து பச்சை மிளகாய் இல்லாததால் காஞ்ச மிளகாய் தான் எடுத்து செய்ய வேண்டியதாக போச்சு. வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கு. காஞ்ச மிளகாய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கின்றது. இந்த இப்போ அடுத்ததாக வந்து வெங்காயத்தை வந்து நான் வந்து அந்த ஸ்க்ரேப்பரால் வந்து தான் சின்ன சின்ன இருந்துச்சுன்னா நல்ல பொடிசாக வரணுன்றதுக்காக ஸ்க்ரேப்பரால் வந்து செஞ்சுக்கிட்டுருக்கேன். இந்த வீடியோ வந்து சும்மா வந்து ஒரு இதுக்காக தான், ஒரு பண்ணுக்காக தான் போடுறேன். இந்த மாதிரி இது வந்து டிமாண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் வந்து ஒவ்வொரு விதமான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஐடியாவை வந்து சும்மா ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம் இந்த மாதிரி வீடியோன்னு சொல்லி நம்மளோட சேனலுக்கு என்ன மாதிரி ஆதரவு வருதான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக அது இதாக இருந்தது ஸ்க்ரேப்பரில். இது 1.5 வெங்காயம் 2 முட்டைனால 1.5 பாதி வெங்காயம் வந்து போட்டுறது தான் இது செஞ்சுக்கிட்டுருக்கேன். ஒரு முட்டை வந்து சாப்பிட்றதுக்கு காணாதால 2 முட்டையை வேண்டி 2 முட்டை வேண்டேன். 2 முட்டையும் அதுக்குள்ள போட்டுறேன். முட்டையும் சோறுங்க இன்றைக்கி சாப்பாடு. அதனால் 2 முட்டை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்றதால 2 முட்டை வேண்டியாச்சு. வெங்காயத்தை வந்து இப்படியே போட்டால் வந்து இப்படி செஞ்சால் இல்லை ஸ்க்ரேப்பர்லேருந்து சீராமல் இருக்குது. அதனால் வந்து 2ஆக வெட்டி போட்டு ஸ்க்ரேப்பரில் சீவிக்கிட்டுருக்கேன். நல்ல பொடிசாக வருது. இது வந்து இந்த நினைச்சதை விட சரியான பொடிசாக தான் வந்துட்டுருக்குது. வெங்காயம் வந்து இப்போ நறுக்கு போட்டுருக்குது. முட்டை கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து தேவையான அளவு கொஞ்சம் வந்து ஒரு பகுதி தான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு பகுதி இருக்குது இப்போ பொரிக்கணும். இப்போ பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சோறு எல்லாம் வந்துருக்கு. சோறு முடிச்சுட்டு தான் வந்து பொரியல் நடக்குது. இப்போ வந்து பொரிக்கிற வீடியோ வந்து அப்படியே தொடர்ந்து தான் வரும். ஸ்க்ரேப்பரில் வந்து எல்லாம் வந்து ஒட்டுப்பட்டால சின்ன சின்னதாக வந்தாலும் இப்போ முன்னாள் வந்து இந்த ஸ்க்ரேப்பரில் இந்த இதாகாத வெங்காயத்தை வந்து அப்படியெல்லாம் வந்து மறுபடியும் வந்து இன்னும் பொடிசாக ஆக்குறேன். இன்னும் கொஞ்சம் பொடிசாக ஆக்கணும். இதான் வந்து இந்த மாதிரி உடனே வந்து பச்சை மிளகா போடுறது இன்றைக்கு வந்து பச்சை மிளகா முடிஞ்சதால் காஞ்ச மிளகா இருந்து காஞ்ச மிளகா போட வேண்டிய ஒரு இதாகிட்டு. இப்போ வந்து இந்த வீடியோவுக்கு வந்து வார ஆதரவை பொறுத்து தான் வந்து அடுத்தடுத்த சமையல் வீடியோக்கள் வந்து செய்கிற ஐடியா உண்டு. சின்ன சின்ன சமையல் வந்து நம்மளோட வித்தியாசமான சமையல் வந்து செய்கிற ஐடியா உண்டு. அது வந்து இந்த வீடியோவுக்கு வந்து எவ்வளோ ஆதரவு வருதுன்னு பார்த்துட்டு தான் வழமையாக வந்து வீடியோக்கள் போட்டால் வந்து சும்மா அந்த வியூவர்ஸ் கொஞ்சம் வந்தாலும் வந்து சப்ஸ்கிரைபோ லைக்கோ கமெண்ட்டோ ஒரு விளவுமே வராது. இந்த வீடியோவுக்கு என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துட்டு தான் நிலையமாக வந்து சமையல் வீடியோக்கள் இந்த மாதிரி போட்டு தீர்மானிக்கணும். அப்போ நாளைக்கு வந்து கையில் வச்சுக்கிட்டு சீனி போத்தல் நான் உப்பு போத்தல் போட்டு சீனி போத்தல் கையில் எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் உப்பு போத்தல் தேடி குடித்தாச்சு. உப்பு போத்தல் இப்போ வந்து கையில் மாட்டிட்டு உப்பு கொஞ்சம் போல் போடணும். உப்பு போட்டு நாசமாக்கிவிட்டால் எல்லாம் முடிஞ்சு கதை. அதனால் வந்து உப்பை அளவோடு போட வேண்டும். அப்புறம் வந்து கரண்டியை போய் தேடணும். இப்போ கரண்டி எங்கே இருந்ததுன்னா கரண்டி எடுக்கிறதுக்காக இப்போ நான் வந்து தேடிக்கிட்டு கரண்டி எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் பொறுங்க. அது கரண்டி மாற்றிட்டு கரண்டி வந்துட்டு முட்டையும் கொண்டாச்சு. 2 முட்டை 2 முட்டை வந்து 2 முட்டை போட்டால் தான் வந்து நமக்கு கட்டுப்படி ஆகும். ஒரு முட்டை வந்து நமக்கு கட்டுப்படி ஆகாது. நமக்கு முட்டை தான் வழி 50 ரூபாய்க்கு முட்டை தான் வந்து சாப்பிடணும். வேறு என்ன இப்போ எல்லாம் விலை இருந்தால் முட்டை வந்தியாச்சு தோத்தாச்சு சோத்தாக்கி சமைச்சாச்சு அடித்தாச்சு. இதுதான் வந்து மற்றெல்லாம் விலை கூட தான். இது வந்தாலும் 150 200 போயிடும். அதனால் முட்டையை தான் 50 ரூபா 45 ரூபா முட்டை வந்து நமக்கு கொஞ்சம் ஓரளவு குறையாண்டால முட்டை நடுவே வந்தது. முட்டை சாப்பிட்றது வந்தியாச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி போட்டு பொரியலை தொடங்க வேண்டியதான். இதுதான் இது
இப்போ வந்து எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றி போட்டு வந்து எண்ணெயை கொஞ்சம் எண்ணெய் வந்து எல்லா இடம் படக்கூடிய மாதிரி அங்காளையும் இங்காளையும் கொஞ்சம் இருக்கா சுற்றி விடணும் இருக்கா. சுற்றி விட்டா தான் வந்து எண்ணெய் வந்து எல்லா இடமும் இதாகும். ஏன்னா முட்டை வந்து இப்போ பெரிய முட்டை கணக்கு இருக்கிறதால எல்லா இடத்துலையும் இதாகும். ஃபுல் இடத்தையும் காக்கணும். அதனால் வந்து எல்லா இடமும் படம் பார்த்தாங்க. அதுக்காக தான் இப்போ எல்லாம் சுற்றி விட்டுருக்கு. இதை வந்து கொஞ்சம் சூடாகட்டும். சூடான பிறகு முட்டையை வந்து வந்து முட்டையை வந்து வந்து ரவுண்டாக எடுக்கிற ஐடியா இல்லை. அப்படின்னா முட்டை எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. முட்டை வந்து ரவுண்டாக எடுக்கிற ஐடியா இல்லை. ரவுண்டாக எடுக்கிறாங்கன்னா முட்டை வந்து உள்ள இடத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. முட்டை வந்து ரவுண்டாக எடுக்கிறாது. அதனால் வந்து அதுக்குள்ளேயே வச்சு அப்படியே கொத்தி போட்டு அப்படியே வாக்கிட்ட சரி ரவுண்டாக எடுத்தால் சரி, இப்போ சும்மா எடுத்தால் சரி, எப்படி சரி வாய்க்கு தான் அதை போக போகுது. அதனால் சரி ரவுண்டாக எடுக்கிற ஐடியா இல்லை. அதாவது ஒரு முட்டை போட்டு செய்யும்போது ரவுண்டாக தான் எடுக்கிறது. அதாவது 2 முட்டை இருந்தாலும் அது வந்து கணக்கு இருக்கிறதால அது ரவுண்டாக தான் இருக்கிறது. அதனால் அப்படியே அதுக்குள்ள அப்படியே கொத்தி போட்டு அப்படியே சும்மா வாட்டி விட்டோடனே எல்லா பக்கம் எல்லாம் பொரிஞ்சிடும். 2 முட்டை எடுத்தது காரணம் என்னன்னா, ஒரு முட்டை எடுத்தால் வந்து காணாது. இப்போ இன்றைக்கி சோறு மட்டும் தான் இருக்கிறதுனால 2 முட்டை எடுத்தால் தான் வேறு வழி இல்லை. அதனால் 2 முட்டை தான் சாப்பிடு. அதுக்காக 2 முட்டை இருக்குது. இப்போ போர்டிங்கில் நான் மட்டும் இருந்தால 2 முட்டை முட்டை மட்டும் இருந்தாலும் 2 முட்டை வச்சு எடுத்துக்கிட்டு சோறு அடிக்கிறது. முட்டையை ஊற்றி போட்டு வந்து இப்போ இதுக்காக சுற்றி விடும். அப்போ தான் வந்து அது எல்லா இடமும் வந்து இதாகும். எல்லாத்துக்கும் வந்து அது நடுவில் வந்து இந்த தண்ணி மாதிரி அப்படியே வந்து நிற்க வைக்குது. அப்போ ஒருக்கா ரவுண்டாக இருக்கா 2 3 தடவை இருக்கா செஞ்சு விட்டா அப்படியே வந்து அதுக்கா இதாகிடும். தண்ணியாக இருக்கிற அந்த முட்டை பகுதியெல்லாம் வந்து அங்கே இங்கே வந்து அப்படி கவர் ஆகிடும். அப்போ கொஞ்சம் நல்லா பெரிய வந்து வெந்துடும். அதுக்காக வந்து தான் சுற்றி விடுறது. அங்கால இங்கே இருக்க சுற்றி விட்டோடனே தண்ணி வேலையெல்லாம் அங்கால இங்கே ஓடி அப்படியே வந்து இதாகிடும். அப்போ ஈஸியாக வந்து பொரிஞ்சிடும். 2 3 தடவை அப்படியே இருக்கா ரவுண்ட் பண்ணிவிட்டா சரி. கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு. என்னன்னு தெரியல. இப்போ வந்து நடுவால் வந்து அதை வந்து இது விளக்கணும். அப்படி விளத்தா தான் சரி. ரவுண்டாக அப்படியே எடுப்போம்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அது வந்து மேபி அது கரண்டிக்கே வந்து இதாகுது. அதனால அப்படியே போட்டு அப்படியே சும்மா கொத்தி விட்டு அப்படியே சும்மா வாட்டி விட்டா சரி. ரவுண்டாக எடுக்கலாதே கரண்டியில் இதாகுது இல்லை. ஏன்னா அந்த கீழ்ப்பகுதி வந்து வெந்துட்டு மேலே வந்து இதாகுது. அதனால வந்து எப்படி ரவுண்டாக எடுத்தால் சரி முட்டை வந்து இதாகுது உடையுது. அதனால வந்து சரி பரவாயில்ல போட்டு அப்படியே இதெல்லாம் சின்ன சின்ன கொத்தி போட்டு அப்படியே கொடுத்து வாட்டி விட்டு கொஞ்ச நேரம் வச்சு போட்டு எடுத்துட்டா சரி. அது எல்லாம் புரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இறக்குவோம். புரிஞ்சிட்டு காணும். நன்றி, வணக்கம்.